அன்பினர்களே, 13 இரவுகள் அமெரிக்கா ஈரானுக்குள் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து பாலங்கள், உட்கட்டமைப்புகள், நீர் வசதிகள், மின்சார வசதிகள் போன்ற பல வகையான உட்கட்டமைப்புகளை தாக்கி இருக்கின்றது. மிகப்பெரிய சேதாரத்தை ஈரான் கண்டிருக்கின்றது. ஆனால் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இல்லையா, பதிலடி தாக்குதலில் வளைகுடா முழுவதும் 16 முகாம்கள் மீது ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. அந்த தாக்குதலின் ஒரு முற்று முழுமையான இழப்பீடுகளை, அதாவது அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்கப்பட்ட இழப்புகள் குறித்தான விரிவான ஒரு மதிப்பீட்டை இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியாகியிருக்கின்றது ஈரானிய இராணுவ தரப்பால். நர்ஸ்-2 நடவடிக்கையின் போது அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்து விரிவான மதிப்பீட்டை IRGC வெளியிட்டிருக்கிறது. ஈரானிய தாக்குதல்கள் அமெரிக்க விமானங்கள், இராணுவ உட்கட்டமைப்பு மற்றும் ரேடார் அமைப்புகளை அளித்ததாகவும் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க பணியாளர்கள் காலியானதாகவும் IRGC தெரிவித்திருக்கின்றது. நர்ஸ்-2 நடவடிக்கையின் போது ஈரானிய தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களுக்கு ஏற்படுத்திய சேதங்கள் குறித்து அது விரிவான மதிப்பீட்டை இன்று ஞாயிற்றுக்கிழமை உலக ஊடகங்களுக்கு ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கையின் போது 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ தரப்பினர் காலியாய் இருக்கிறார்கள். நாம் அதை மாற்றி சொல்ல முடியாப்பா, அதுக்காக அப்படி சொல்றோம். ஈரானின் இந்த புள்ளி விவரங்களை அமெரிக்கா உறுதிப்படுத்தவில்லை அல்லது கூறப்பட்ட இழப்புகளை பகிரங்கமாக இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அமெரிக்காவின் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகை வெளியாகிருக்கின்றது. அமெரிக்கா தங்களது இழப்புகளை குறைத்து சொல்வதாகவும் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க இராணுவ இழப்புகள் குறித்த மதிப்பீட்டை பார்ப்போமானால், நர்ஸ்-2வின் நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்ட 15 நாள் பதிலடி, 13 என்பது இவங்க 15 சொல்றாங்க. என்ன கேட்டால் 13 நைட் தான் பார்க்கலாம். நேற்று வரைக்கும் 15 நாள் பதிலடி தாக்குதல்களின் போது அமெரிக்க இராணுவ படைகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விரிவான மதிப்பீட்டை ஈரானிய இஸ்லாமிய புரட்சி காவல் படை வெளியிட்டிருக்கிறது. IRGCயின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஹொசைன் மோகபி தங்கள் நாட்டிற்கு எதிரான தாக்குதல்களை தொடுக்க பயன்படுத்தப்பட்டதாக ஈரான் கூறும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை இந்த நடவடிக்கை குறிவைத்து தாக்கி இருப்பதாக அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். விமானங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்கள் என்று மோகபியின் கூற்றுப்படி ஈரானிய தாக்குதல்கள் ஏராளமான அமெரிக்க இராணுவ விமானங்கள் மற்றும் வான்வழி சொத்துக்களை அளித்தன அல்லது சேதப்படுத்தின என்றும் அவற்றுள் அடங்குவதாக தெரிவித்திருக்கின்றார். 11 போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள், 17 உளவு மற்றும் செயல்பாட்டு ட்ரோன்கள், 8 வான்வழி எரிபொருள் நிரப்பும் டேங்கர்கள், 4 கனரக இராணுவ ஹெலிகாப்டர்கள், வலுவூட்டப்பட்ட விமான கொட்டகைக்குள் இருந்த ஒரு F-15 போர் விமானம், ஒரு P-8 பொசைடன் கடல்சார் ரோந்து விமானம், ஒரு C-17 குளோப் மாஸ்டர் இராணுவ போக்குவரத்து விமானம். தாக்குதல்களுக்கு பிறகு மேலும் 8 விமானங்கள் சேதமடையாமல் இருந்ததாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். ரேடார் மற்றும் கட்டளை அமைப்புகள் என்று ஈரானிய தாக்குதல்கள் அமெரிக்காவின் கண்காணிப்பு கட்டளை மற்றும் வான் பாதுகாப்பு உட்கட்டமைப்புகளையும் குறிவைத்ததாக மோகபி கூறியிருக்கின்றார். இந்த நடவடிக்கையால் அளிக்கப்பட்டவை என்று 7 கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், 6 பேட்ரியாட் ரேடார் அலகுகள், 8 முன்னெச்சரிக்கை ரேடார் அமைப்புகள், 7 வான் பாதுகாப்பு ஏவுகணை ரேடார் அமைப்புகள், 5 நீண்ட தூர நிறுவல்கள், 5 FVS மற்றும் FVS 117 ரேடார் அமைப்புகள், இது பெரிய ரேடார்கள், 3 வான் மற்றும் கடல் கண்காணிப்பு ரேடார்கள், 3 செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்புகள், தளங்கள் மற்றும் தளவாட உட்கட்டமைப்பு. IRGCயின் கூற்றுப்படி அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் இராணுவ உட்கட்டமைப்புகளையும் ஈரானிய தாக்குதல்கள் தாக்கி இருக்கின்றன. இந்த தாக்குதல்களால் அளிக்கப்பட்டவை என்று 6 MQ-9 டீப்பர் ரோன் கொட்டகைகள், 5 போர் விமான கொட்டகைகள், 4 வலுவூட்டப்பட்ட விமான பதுங்குகுழிகள், ஒரு F-15 தயாரிப்பு கொட்டகை, 8 ஆளில்லா விமானங்களை கொண்ட ஒரு ட்ரோன் கொட்டகை, ஒரு
P-8 பொசைடன் விமானத்தை கொண்ட ஒரு கொட்டகை, 6 விமான நிறுத்துமிடங்கள் மற்றும் பறக்கும் சரிவு தளங்கள், 4 ஹிமாஸ் ராக்கெட் ஏவுகணைகள், 4 பெட்ஹாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள். மேலும் இந்த நடவடிக்கையால் 17 ஆயுத கிடங்குகள், விமான உதிரி பாகங்கள், கடற்படை உபகரணங்கள், 12 எரிபொருள் சேமிப்பு தொட்டிகள், ஒரு எரிபொருள் தளம் மற்றும் ஒரு விமானம் தாங்கிய கப்பல், எரிபொருள் நிரப்பும் மேடை ஆகியவை அளிக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அளிக்கப்பட்டதாக கூறப்படும் வசதிகளில் 6 நிலத்தடி ஏவுகணை பதுங்குகுழிகள், 6 விமான பராமரிப்பு மையங்கள், 2 சிக்னல் புலனாய்வு தொடர்பு மையங்கள், ஒரு தரவு புலனாய்வு மையம், ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலாக்க மையம், ஒரு அமேசான் தரவு முனை மற்றும் ஒரு ஆளில்லா மேற்பரப்பு கப்பல் சேமிப்பு வசதி ஆகியவை அடங்கும் என்றும் ஈரான் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் காலியாயுள்ளதாகவும் IRGC தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ உயிரிழப்பு புள்ளி விவரங்களை மோகபி நிராகரித்து அவை முழுமையான பொய் என்றும் கூறுகிறார். நர்ஸ்-2 நடவடிக்கையின் போது ஈரானிய தாக்குதல்கள் 8 அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கியதாகவும் அதில் 20 விமான கொட்டகைகளை கொண்ட ஒரு தளம் அளிக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அந்த செய்தி தொடர்பாளரின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கையின் போது 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்கள் காலியாயினர் என்றும் அதே நேரத்தில் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகமானது என்றும் தெரிவிக்கின்றது. சேதங்களை சுவாதீனமாக மதிப்பிடுவதற்கும் உயிரிழப்பு புள்ளி விவரங்களை சரிபார்ப்பதற்கும் இலக்கு வைக்கப்பட்ட தளங்களுக்குள் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் அமெரிக்க அரசாங்கத்தை கோரியிருக்கிறார். வளைகுடா முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களும் பொருளாதார வசதிகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஆதரவளிக்க பயன்படுத்தப்பட்டன என்றும் ஈரான் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது. அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ராணுவ உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே தனது தாக்குதல்கள் அமைந்தன என்றும் தெஹ்ரான் தெரிவிக்கின்றது. இதேவேளை தொடர்ச்சியாக பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் மீது 4வது தடவையாக இந்த தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றது. இந்த தாக்குதல்களின் போது மிகப்பெரிய சேதங்கள் ஜோர்டானுக்கு தான் அதிக அளவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இதே நேரம் ஈராக் போர்டரில் இருக்கின்ற ஏபில் விமான தளம் முற்று முழுதாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈராக்கில் இருக்கின்ற ஏபில் விமான நிலையத்தை சுற்றி இருக்கின்ற படைகளின் தங்குமிடங்கள், அமெரிக்க படைகளின் குவார்டர்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாகவும் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் ஈரான் எப்படி சொன்னாலும் அமெரிக்கா முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் கூற்றுப்படி அமெரிக்கா தங்களது இழப்புகளை குறைத்து சொல்லுவதாகவே அந்த ஊடகமும் தெரிவித்திருக்கின்றது. ஆக இவைகள் அத்தனையும் இன்று கிடைக்கப்பட்ட செய்திகள். இன்னும் சேத விவரங்கள் இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.